ஜனவரி 28 நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி. தேவனுடைய கிருபை வரம். இன்றைய வேதாகம பகுதி எபேசியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 8 வரை. உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு. ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்நானமும் எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர். கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பு வசனம்: கிறிஸ்துவனுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. எபேசியர் 4:7. நான் பணியாற்றிக் கொண்டிருந்த கல்லூரியில் கட்டுரை எழுதும் வகுப்பிற்கான பேப்பர்களை வரிசை எண் வாரியாக பிரித்து வைத்துக் கொண்டிருந்த போது ஒரு குறிப்பிட்ட தாள் என்னை கவர்ந்தது. அது மிகவும் அருமையாக, நேர்த்தியாக, அர்த்தத்துடன் கூடியதாக எழுதப்பட்டிருந்தது. நான் அது நன்றாக எழுதப்பட்டது என்பதை துரிதமாய் கண்டுபிடித்து விட்டாலும் சற்று உன்னிப்பாய் அதை கவனித்து பார்த்தபோது அது பெரிய எழுத்தாளர் ஒருவர் ஆன்லைனில் எழுதிய கட்டுரை தொகுப்பிலிருந்து திருடப்பட்டது என்பதையும் கண்டுபிடிக்க நேரிட்டது. அந்த கட்டுரையை எழுதிய மாணவியின் இந்த தந்திரமான தவறு கண்டுபிடிக்கப்பட்டதை அவளுக்கு தெரிவிக்கும் வகையில் நான் அவளுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பினேன். அவள் இந்த முறை இந்த தேர்வில் 0 மதிப்பெண்ணையே பெறுவாள் என்றும் அவளுக்கு தெரியப்படுத்தினேன். அவளால் வேறொரு நாளில் தன் சொந்த முயற்சியால் ஒரு சிறந்த கட்டுரையை எழுதி நல்ல மதிப்பெண் பெற முடியும். என் மின்னஞ்சலுக்கு அவள், நான் என்னுடைய இந்த தவறான செயலால் அவமானமாய் உணர்கிறேன், மிகவும் வருந்துகிறேன். இந்த தவறை நான் மீண்டும் செய்யாமல் கவனமாயிருப்பேன். தகுதியற்ற எனக்கு நீங்கள் காட்டும் கிருபைக்காய் நன்றி என்று பதில் அனுப்பியிருந்தாள். நாம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் கிருபையை பெற்றே ஜீவிக்கிறோம். அப்படி இருக்கும்போது உன்மேல் கிருபை காண்பிக்காமல் என்னால் எப்படி இருக்க முடியும் என்று அவளுக்கு நான் பதிலளித்தேன். தேவனுடைய கிருபை பல வழிகளில் நம் வாழ்க்கையை மேம்படுத்தவும் நம் தவறுகளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கவும் உதவுகிறது. அது ரட்சிப்பை அளிக்கிறது என்று பரிசுத்த பேதுரு கூறுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோம். அது பாவம் நம்மை மேற்கொள்ளாதிருக்கும்படி செய்கிறது. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார். கிருபை நம்மை உதவி செய்ய தூண்டுகிறது என்கிறார் பேதுரு. அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் என்றும் பேதுரு கூறுகிறார். கிருபை தேவனால் இலவசமாக கொடுக்கப்பட்டது. மற்றவர்களை நேசிக்கவும் ஊக்கப்படுத்தவும் இந்த வரத்தை பயன்படுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை எப்போது அதிகம் உணர்கிறீர்கள்? இன்று நீங்கள் மற்றவர்களுக்கு ஆச்சரியமான கிருபையை செயல்படுத்தக்கூடிய 2 வழிகள் யாவை? பரலோக தகப்பனே, மற்றவர்களுடன் உறவாடும் போது உமது கிருபையை பகிர்ந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமென்.